ஏன் மாப்ள முதல்ல காமிச்சிருக்கலாம்ல? இவளுக்கு புரிய வச்சுட்டு அப்புறமா காமிக்கலாம்னு நினைச்சேன். சரி விடு, இந்த வீடியோ பாப்பாங்கல்ல, இவங்களுக்கே புரியும். என்ன திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம். அதுல என்ன இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்ல. ஏமா அவன் தான் உண்மையான வீடியோ இருக்குன்னு சொல்றான்ல, அத பாத்துட்டு போக வேண்டியதானே? இவன் போன்ல இருக்கிற வீடியோவை நான் பாக்கணுமா? இவனையே நான் நம்ப மாட்டேன், இவன் வீடியோ மட்டும் நான் நம்ப போறேனா? ஏய் வாடி போலாம். அக்கா ஏய் சக்தி, ஒரு நிமிஷம் நில்லு. நான் சொல்றது கேட்ட அப்புறம் நீ போ. இந்த வீடியோ பாரு. ஏய் அக்கா அக்கா நில்லுக்கா. அக்கா ஒரு நிமிஷம் சொல்றது கேளுக்கா. என்ன மாப்ள நீ சொல்லிக்கிட்டே இருக்க, அந்த புள்ள பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இரு நான் போய் பேசிட்டு வரேன். மாப்ள வேணாம் மச்சான், விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்ள நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அது சின்ன புள்ள, அதுதான் ஏதாவது புரியாம பேசிட்டு போகுதுன்னா அது ரெண்டு திட்டி திட்டி அந்த வீடியோ காமிச்சணும். ஏன் அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கும். வேண்டாம் மச்சான், சொன்னா கேளு. அட என்ன மாப்ள நீ இரு, அந்த புள்ள கிட்ட போய் சொல்லிட்டு வேண்டான்னு சொல்றேன்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த விஷயத்துல நீ தலையிடாத. எனக்காக நீ அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல மச்சான். என்ன மாப்ள இதெல்லாம் ஒரு அசிங்கமா? சரி அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் யாருக்காக செய்யறேன்? மச்சான் நீ என் மேல வச்சிருக்க பாசம் உண்மைனா இதை அப்படியே விட்டுரு ப்ளீஸ். ஏய் மாப்ள, சக்தி அந்த வீடியோவை பாத்துருவாளோன்னு நினைச்சேன். இந்த ட்விஸ்டும் நல்லா தான் இருக்கு. ஆமா யமுனா, நானும் நீயும் லவ் பண்றோம். எங்க வீட்லயும் தெரியும், உங்க வீட்லயும் தெரியும். இதுக்கிடையில சக்தியோட வாழ்க்கை மாட்டிக்கிட்டு ஊசலாடுது. நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா அப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் சக்தியும் சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன உங்க வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க, அதனால உங்க வீட்லயும் பெருசா பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? என்னக்கா இது? ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. நீ இப்ப ஓடி போறனே வெச்சுப்போ, காலையில எந்திரிச்சதும் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவங்க தூக்குல தொங்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? சொல்லுக்கா, அப்புறம் என்ன பண்ணுவ? உன்னால காலம் பூரா நிம்மதியா இருக்க முடியுமா?
கார்த்திக் கூட சந்தோஷமா வாழ முடியுமா? நீ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியாக்கா? அதுக்கு இல்ல இருக்கா? நான் உன்கிட்ட 100 தடவை சொல்லிட்டேன், என் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாதன்னு. என்னால கவலைப்படாம இருக்க முடியல சக்தி. என்னக்கா? என்ன கார்த்திக் சார் இதெல்லாம்? அக்கா தான் என் மேல இருக்கிற பாசத்துல இப்படி முடிவெடுத்தாங்கன்னா, நல்லா படிச்சவரு, காலேஜ் ப்ரொஃபசர், நீங்க இப்படி ஒரு முடிவை எடுக்கலாமா? இங்க பாரு சக்தி, நான் நல்லா படிச்சதுனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்தேன். எங்க அம்மாவை என்னால கன்வின்ஸ் பண்ண முடியல. அதே சமயம் உன் வாழ்க்கை எங்க குடும்பத்தால கெட்டு போறத என்னால தாங்கிக்க முடியல. 2 பேரும் மாத்தி மாத்தி இப்படி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? 2 பேருக்கும் தெளிவா சொல்லிக்கிறேன், இனிமே இப்படி ஒரு முடிவுக்கு வராதீங்க. மீனாட்சி எங்கம்மா? நான் போய் கூட்டிட்டு வரேன். இந்த கத்தி ஏன் என் கண் முன்னாடி வந்து விழுந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. சங்கிலி சக்திய கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அம்மா, நீ இருக்கியா இல்லையா? நீ என்ன பார்க்க வந்தது உண்மையா இல்லையா? நீ என்ன பார்த்து பேசினது நிஜமா இல்லனா என் கற்பனையா? என் பொண்ணு சக்திக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? சொல்லுமா. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலம்மா. மா, அங்க பந்தக்கால் நடுறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. வா அங்க. மா வாமா. போ போ. வாமா. வா மீனாட்சி, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. ஆசீர்வாதம் பண்ணுமா. ஆசீர்வாதம் தான் எனக்கு முக்கியம். பொத்தி பொத்தி வளர்த்தேனடி, உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. ஏமா இப்படி சொல்ற? எல்லாம் என் கையை மீறி நடக்குது சக்தி. ஒரு பருந்து வந்து கோழி குஞ்ச தூக்கிட்டு போற மாதிரி
கோழி கூட தன் குஞ்ச காப்பாத்த போராடுமா. ஆனா என்னால அப்படி கூட செய்ய முடியலையே சக்தி. அம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. இந்த வீட்டு பாரத்தை நீ சுமந்ததெல்லாம் போதும்மா. இனிமே நான் சுமக்கிறேம்மா. இப்படி ஒட்டுமொத்த பாரமும் ஒரு நாள்ல இப்படி உன் தலையில விழுந்து நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. அம்மா இனிமே இந்த வீட்டுல யாருமே அழக்கூடாது. நீ கவலைப்படாதம்மா. எங்களை அழ வேண்டாம்னு சொல்லிட்டு நீ மட்டும் தனியா போய் அழ போறியாம்மா? அம்மா நான் நீ வளர்த்த பொண்ணுமா. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் தாங்கிப்பேன். நீ கவலைப்படாதம்மா. என்னம்மா நீ அப்படி பாக்குற? சாப்பிடு. எங்க நீ என்ன மறந்துடுவியோன்னு நினைச்சேன். எப்படி தாயி? நான் உன்னை மறக்கறத நீ என்ன மறக்காம இருந்தா போதும். நீ சாப்பிடலையா மீனாட்சி? நீ முதல்ல சாப்பிடு. இந்த சாப்பாடு உனக்கு தான் மீனாட்சி. ஆமா நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் மீனாட்சி அப்படி அழுத? தெரியலம்மா, என் சக்தியை பார்த்தாலே மனசெல்லாம் பாரமா இருக்குமா. இனிமே நீ அழவே கூடாது மீனாட்சி. நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கும் போது நீ அழலாமா? நான் அழல, நீ சாப்பிடு. ம். நம்ம 2 பேரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? என்ன யோசிக்கிறீங்க? அத்தை என்ன சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இப்பவே நான் அத்தையை கூப்பிடுறேன். அத்தை, 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 இங்க வாங்க. வரேன். இங்கே ஊத்துங்கண்ணா. என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல. செல்வாவை நீ தூரத்துல இருந்து பார்த்தல்ல,
என்னடி சொல்ற? செல்வாவும் அவளும் மாலையோட நிக்கிறத பார்த்து நீ ஏன்க்கா இவ்ளோ அப்செட் ஆகுற? அப்செட்லாம் இல்லையே. அக்கா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். துர்கா, நீயா கற்பனை பண்ணிக்காத. கற்பனைலாம் பண்ணலக்கா. உன் தேவையில்லாத பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு நீயே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லு. உனக்கு செல்வாவை பிடிக்குமா பிடிக்காதா? நான் சொல்றேன்க்கா, உன்னை பத்தி செல்வாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வா அப்படி என்னக்கா பெரிய தப்பு பண்ணாரு? சொல்ல கேக்குறேன்ல. நம்ம வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு. 3 பொண்ணுங்க இருக்கோம். நம்ம யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரா? இந்த கேள்வி அவர் என்கிட்ட கேட்டதுக்கு என்னால பதில் சொல்ல முடியலக்கா. அப்பதான்க்கா நானே புரிஞ்சுக்கிட்டேன், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் செல்வா இல்லைன்னு. சரிக்கா, நீ லவ் பண்றியா இல்லையான்னு கேட்காம அவரோட லவ்வை ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. மனசுல இருக்கிறத சொல்லிட்டாரு. அது பெரிய தப்பா? அன்னைக்குதான் நீ அவரை ரவுடியா பார்த்த. அன்னைக்கு மட்டும் நீ அவரை ரவுடியா பார்க்கலன்னா உன் மனசை தொட்டு சொல்லு, அவரை உனக்கு பிடிச்சிருக்கும் தானே? அவரு ப்ரொபோஸ் பண்ணதை நீ ஏத்துட்டு இருந்திருப்பதானே? ஆனா ஒன்னு யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்க 2 பேரும் எப்படி எல்லாம் இருந்தீங்க? அவர் உனக்காக எவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. அப்போ உனக்கு தெரியலையா என்னைக்காவது ஒரு நாள் உன்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு? துர்கா, என்னை கன்ஃபியூஸ் பண்ணாத. நிஜமாவே அவர் எனக்கு ப்ரொபோஸ் பண்ணுவார்னு நான் நினைச்சு பார்க்கல. அது உன் தப்புக்கா. நானும் யமுனா அக்காவும் அவரு நிச்சயமா ப்ரொபோஸ் பண்ணுவாருன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றேன். தேவையில்லாம யோசிக்கிறேன். அக்கா, நான் சரியாதான்க்கா யோசிக்கிறேன். செல்வாவால நமக்கு இது வரைக்கும் எந்த கெட்டதும் நடந்தது கிடையாது. ஆனா யாராலையும் செய்ய முடியாத நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சது செல்வா தான். செல்வா மட்டும்தான்க்கா. இதுக்கு மேலேயும் நீ உண்மையை புரிஞ்சுக்கலன்னா உன்னை எதுவுமே பண்ண முடியாதுக்கா. எங்க பூஜா கல்யாண புடவை எடுக்க போனோம்னு சொன்னாலே, இன்னும் ஆளையே காணோம். ஆமா, அவளுக்கு வேற வேலையே இல்ல.
என்னடி கூட இருந்த நீயே இப்படி கேக்குற? எத்தனை தடவை கேட்டிருப்பேன், எத்தனை பேர் முன்னாடி கேட்டிருப்பேன். அவனுக்கு கல்யாணத்துல சம்மதமானு கேட்டு அவன் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த ஏற்பாடையே நான் பண்ணிருக்கேன். எல்லார் முன்னாடியும் கேட்டேன்னு சொன்ன பாத்தியா? அதுதான் நீ பண்ண பெரிய தப்புமா. அம்மா, தனியா இருக்கும் போது நீ ஒரு தடவையாவது அவன் கிட்ட கேட்டியாம்மா? என்னடி ஏதோ பொடி வச்சு பேசுற? இங்க பாரு, இப்படி சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுடி. நேரடியாவே சொல்றேம்மா, அண்ணனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. என்ன சொன்ன? வெற்றிக்கு சம்மதம் இல்லையா? அவனுக்கு சம்மதம் இல்லாம தான் அவன் பூஜா கூட நின்னு மாலை மாத்தி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டானா? அதெல்லாம் நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக. உனக்கு தான் தெரியுமே, நீ என்ன சொன்னாலும் அவன் தட்ட மாட்டான். அப்புறம் ஏன் நீ இதுல தேவையில்லாம தப்பு கண்டுபிடிக்கிற? வெற்றி நான் சொல்றத தட்ட மாட்டான் தான். ஆனா என்கிட்ட பேச அவன் என்னைக்குமே பயந்தது கிடையாது. அவன் மனசுல இருக்கிறத கண்டிப்பா அவன் என்கிட்ட சொல்லிடுவான். அவன் என் செல்ல புள்ளடி. ஆனா இந்த விஷயத்துல அண்ணா அப்படி சொல்லலமா. ஏன்னா நீ அவனை சொல்லவே விடல. இத பாரு, திரும்பவும் சொல்ற, எதுவா இருந்தாலும் நேரடியா பேசு. அம்மா, நான் நேரடியா தாமா சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்குமா அப்படின்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? மா, இல்லம்மா, எனக்கு அப்படிதான் தோணுது. தோணுதா? அப்ப எல்லாம் உன் கற்பனையில தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தியா? கற்பனை இல்லம்மா, நிஜம். நீ ஒரு தடையாச்சும் அண்ணனை கூப்பிட்டு தனியா பேசல. அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு. அது சொன்னா உனக்கு கோவம் வருது. அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். இங்க பாரு சரண்யா, நான் அவன்கிட்ட கேட்டேன். இல்லம்மா, நீ அண்ணனை புரிஞ்சுக்கல. நீ 1000 சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல நீ பண்ணது பெரிய தப்பு தப்பு தப்பு. சரண்யா, இன்னொரு தடவை நான் போற இடத்துக்குலாம் நீ வந்த. ஏய், கதவை திறந்து வெளியே போக வேண்டியதானே? நம்பர் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க வீணா? அந்த பண்ணாட கூட சேர்ந்தா ஓமுல எப்படி வேலை செய்யும்? இப்படிதான் இருக்கும். இவன் இருந்தாலே நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சீக்கிரம் போ. ஃபிளாஷ் நியூஸ். ஐஏஎஸ்க்கும் அடிதடி ரவுடிக்கும் கல்யாணம். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கடைசியா சொல்றேன், என் வாழ்க்கைய பத்தி இன்னொரு தடவை ஏதாவது பேசுன. நான் எதுவும் தப்பா சொல்லியே. நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருக்கணும்னு வாழ்த்துன. இது தப்பா? நீ பண்ற நக்கல்லாம் எனக்கு புரியாம இல்ல. நீயும் நல்லா இருப்ப, ரொம்ப நல்லா இருப்ப. இந்த லிஃப்ட் வர நின்னுகிட்டே இருக்கு, போய் தொலைய மாட்டேங்குது. ஏய், என்ன பண்ண? ஏய், நானும் உன் கூட தானே இருக்கேன். என்ன பண்ணேனா? இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு எப்படி நிக்கும்? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது சங்கிலின்னு சொன்னல, அதை கேட்டு லிஃப்ட்டுக்கே பொறுக்கல போல, அதான் நின்னு போச்சு. ஆஹா, நீ கல்யாணம் பண்ணிக்க போறவ என்ன அமைதி? கூட நான் லிஃப்ட்ல வந்து பாரு, என்ன சொல்லணும்? ஏய், அப்படியே விட்டா அதுவே கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ அமிக்க அமிக்க ஏதாச்சும் பண்ற போற. ஓ, அப்படியா? சொன்னா கேட்கவே மாட்டே நீ. எப்பவுமே அவசரம், எல்லா விஷயத்திலயும் அவசரம். அவசரத்துல முடிவு எடுக்கிறதே உன் வேலை. ஏய், அமைதியா இருக்க மாட்டேன். சங்கிலி, நில்லு நில்லு நில்லுப்பா. என்னப்பா கூப்பிடுறேன் உள்ள வராமையே போற? என்னப்பா இது, நீ வருவேன்னு பலகாரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போயேன். வேணாம், இன்னொரு நாள் வரேன். ஏன்பா நில்ல, கல்யாண புடவை எடுக்க போறேன்னு போனேன், இப்ப வெறும் கைய வீசிட்டு வந்திருக்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாத்தியா யமுனா, எப்படி தெரிச்சு ஓடுறான்னு பாரு. என்ன பாக்குற? நான் தெளிவா சொன்னேன்ல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. ஒரு புடவைய எடுக்க கூட்டிட்டு போனா அத கூட எடுக்க முடியல. ஓடுறான் பாரு ஓட்டம். இப்பவே இப்படி ஓடுறான், கல்யாணத்துல எப்படி ஓட போறான்னு நீயே பாத்துக்க. நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒன்னும் புரியலமா. உனக்கு புரியாது,
எனக்கு நல்லாவே புரியுது. வா பாப்பா, இறங்கு புஷ்பா. சொல்லல. அப்புறம் சக்தி ஏதாவது சொன்னாளா? அவளும் ஒன்னும் சொல்லக்கா. அப்ப என்னதான் பிரச்சனை? அதையாவது சொல்லி தொலையேன். நான் தான் சொன்னேன்லக்கா, அவன் இந்த கல்யாணத்தை நடக்கவே விட மாட்டான். யாருடா? அதான் இந்த செல்வா. அவனா? அவன் என்ன பண்ணா? அவன் எப்படி அங்க வந்தான்? அவனும் சக்தியும் தான் சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்களே, அப்புறம் எப்படி? அவனும் பூஜாவும் அங்க புடவை எடுக்க வந்தாங்க. அப்போ சக்தி அந்த செல்வா பாத்துட்டாங்க. அவன் சரியில்லை, என்னமோ பிளான் பண்றான். சக்தி லிப்ட்ல போறான்னு தெரிஞ்சுக்கிட்டே இவனும் போயிருக்கான். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவனை உள்ள வைக்கணும்னு நாம பிளான் போட்டோம். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அவனை உள்ளெல்லாம் வைக்க வேணாக்கா, மொத்தமா முடிச்சிடலாம். டேய், என்னடா சொல்ற? என்னைக்கு அவன் பஞ்சாயத்துல எங்க அக்காவை மீனாட்சி காலில் உள்ள வச்சானோ அன்னைக்கே அவனை முடிச்சிருக்கணுமாமா. இதுக்கு மேல அவனை விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஆமாண்டா, நீ சொல்றதுதான் சரி. இத பாரு, அதுக்கு என்ன பண்ணணுமோ நீ பண்ணுடா, நாம பாத்துக்கலாம். டேய், உனக்கு இப்பதான்டா கல்யாணமே பேசிக்கிட்டு இருக்கோம். நீ ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிக்கிறோம்டா. டேய், எதை பண்றதா இருந்தாலும் காதும் வச்ச மாதிரி பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. வெளியே இருந்து ஆள் இறங்குறேன், சத்தமே இல்லாம அவனை முடிச்சிடறேன். இத பண்ணது யாருன்னு யாருக்கும் தெரிய போறது இல்ல. டேய், எதுவா இருந்தாலும் பார்த்து பக்குவமா பண்ணு. நாம கை வைக்க போறது பெரிய இடம்டா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க 2 பேரும் கிளம்புங்க. வா புஷ்பா. பாத்துடா. இதான் உங்களுக்கு சேர்த்து வைக்கணும்னு தோணுது. டேய் சும்மா இருடா, உன்னாலதான் பாதி பிரச்சனையே. சும்மா அண்ணனை ஏத்தி விட்டுட்டே இருக்காதடா. அண்ணா, அன்னிக்கும் சங்கிலிக்கும் சாரிண்ணா, சங்கிலிக்கும் அவங்களுக்கும் அடுத்த வாரம் கல்யாணம் ஆக போகுதுண்ணே. நீ பழசியே நினைச்சிட்டு இருக்காதண்ணே, எல்லாத்தையும் மறந்துடுண்ணே. முடியலடா. என்ன செய்ய சொல்ற? டேய், யாரும் அந்த பக்கம் போன மாதிரி இல்ல? ஆமாண்ணே. அண்ணே, யாரோ நமக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கண்ணே. ஸ்கெட்சா? டேய், பொருள் எடு. சரிண்ணே. என்னடா ஆச்சு? அம்மா, அண்ணா. என்னாச்சு சக்தி? என்ன ஆச்சுன்னு சொல்லு சக்தி. ஒண்ணும் இல்லக்கா. அப்புறம் எதுக்கு இப்படி டல்லா இருக்க? நான் டல்லாலாம் இல்லக்கா, எப்பவும் போலதான் இருக்கேன். சக்தி,
நாம என்னதான் ஒரு விஷயத்த மறைக்கணும்னு நினைச்சாலும் நாம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோன்னு முகம் கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். உண்மைதான்க்கா. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது அதை நம்மளால எதுவுமே செய்ய முடியலங்கிற போது அதை பத்தி யோசிக்க மட்டும்தான்க்கா முடியுது. இப்போ என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு சக்தி. ஹலோ. ஹலோ, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்டாஃப் நர்ஸ் பேசுறேன். மிஸ் சக்தி இருக்காங்களா? சக்தி தான் பேசுறேன், சொல்லுங்க. இங்க ஒரு பேஷண்ட்க்கு அவசரமா O நெகட்டிவ் பிளட் தேவைப்படுது. நாங்க செக் பண்ணதுல உங்க பிளட் குரூப் மேட்ச் ஆகுது. பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. இப்போ உடனே வந்து உங்களால பிளட் கொடுக்க முடியுமா? சரிங்க, இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏய் சக்தி, என்ன ஆச்சு? எங்க போற? அக்கா, ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் என் பிளட் குரூப் ரத்தம் வேணுமா? ரொம்ப அர்ஜென்சியா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் சக்தி, ரத்தம் கொடுக்கறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி. அதுக்கும் இதுக்கும் எனக்கா சம்பந்தம்? நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா வந்தா சொல்லிடு, நான் வரேன். பார்த்து போயிட்டு வானே. O நெகட்டிவ் பிளட் வேணும்னு போன் வந்தது. எஸ் மேம். யாரை பார்க்கணும்? ஸ்ட்ரைட்டா போயிட்டு லாஸ்ட் லெஃப்ட் போங்க மேம். கேட்டியா? ஏண்டா ரத்தம் கொடுக்க ஆள் வந்தாச்சா இல்லையா? நான் போய் கேட்டு வரேம்மா. திடி இரு, நானே போறேன். ஏமா? எஸ் மேம். பிளட் டொனேட் பண்ண யாராவது வந்தாங்க? வந்திருக்காங்க மேம். எங்க போனாங்க? லாஸ்ட் லெஃப்ட் மேம். சரி, थैंक यू. ஓகே மேம். 50,000 ஆச்சு மேம். எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணுவீங்க? அது டாக்டர் தாங்க மேம் கேட்கணும். பேமெண்ட் கார்டா கேஷா? கேஷ் மேம். நீங்க கார்டாவும் பே பண்ணிக்கலாம். சரி, வர அவசரத்துல கார்டை என் கார்லயே வச்சுட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்துடுறேம்மா. ஓகே மேம். ஹலோ, இது உன் கார் தானா? கார் கொஞ்சம் எடுக்கறியா? நான் வண்டி எடுக்கணும். என்னடா இன்னைக்கு எல்லாமே தப்பாவே நடக்குதேன்னு நினைச்சேன். அதுக்கு காரணம் இப்பதானே புரியுது. என்ன பார்த்துட்டு நீ சொல்றியா? எனக்கு என்னென்னலாம் நடக்குமோ? ஏய், இது உன் கார் தானே? காரை எப்படி பார்க் பண்ணணும்னு கூட தெரியாதா? இப்படிதான் விடுவியா? ஒழுங்கா பார்க் பண்ண தெரியலனா உனக்கெல்லாம் எதுக்கு காரு? இங்க பாரு, ஹாஸ்பிட்டல்ல அவசரத்துல விடும்போது கவனிக்காம இந்த மாதிரி ஆகறதெல்லாம் சகஜம்தான். என் பையனுக்காக ஓடி வந்தப்போ பதட்டத்துல இதெல்லாம் நான் கவனிக்கல. அதுக்காக நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவியா? சாவகாசமா வர இது என்ன பார்க்கா? எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு டென்ஷனா தான் வருவாங்க. அதுக்காக இப்படியா எல்லாரும் பார்க் பண்றாங்க? இங்க பாரு, நானே ஏகப்பட்ட டென்ஷன்ல இருக்கேன். என் கோவத்தை கிளறாம என் கண்ணுல படாம முதல்ல இங்கிருந்து போடி. என் கண்ணுல நீ பட்டுட்டியே. எனக்கே என்னாக போகுதோ ஏதாக போகுதோன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற என்ன டென்ஷன் பண்ணாத, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். காலையில இருந்து இங்கே அது வந்து அம்மா அக்கா வந்துட்டா. அக்கா. ஏய், என்னடி ஆச்சு? இவ்வளவு நேரம் எங்க போன? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தம்மா. ஹாஸ்பிட்டலுக்கா? ஹாஸ்பிட்டல் என்னமா ஆச்சு? ஒண்ணும் இல்ல, அவசரமா பிளட் தரணும்னு சொன்னாங்க, அதான் நான் போயிட்டு வந்தேன். பிளட் கொடுக்க போனியா? நான் உள்ள போறேன். ஏ சக்தி, நில்லு. என்னடா, ஏன் ரொம்ப டல்லா இருக்க? ரத்தம் கொடுத்துட்டு வந்தம்மா. யாருக்கு ரத்தம் கொடுத்தல? என் ஃப்ரெண்டுக்கு தான்மா. ஓ, ஃப்ரெண்டா? யார் அது?
அது காலேஜ் ஃப்ரெண்டு. இப்ப அவ்வளவா எதுவும் பேசிக்கிறது இல்ல. அதான் முகம் ரொம்ப வாடி போயிருக்காமா. உன் ஃப்ரெண்டுக்கு நீயே ரத்தம் கொடுத்துட்ட, நல்லா இருக்கான்னு சொல்ற, அப்புறமும் ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் சரியா போயிடும். நாளைக்கும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துரு என்ன? அது பொண்ணு இல்லம்மா, செல்வா. போ, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னையும் தூங்க விடல. கிரி, நம்ம கிளம்புவோமாடா? போலாம்டா. டேய், எங்க போறீங்க? என் கூட வீட்டுக்கு வந்துட்டு போங்கடா. வெற்றி, நான் வர வெற்றி உங்க கூட. ஆனா போன். ஹலோ ஹலோ செல்வா, நான் துர்கா பேசுறேன். வாட்ஸ்அப்ல லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். உடனே கிளம்பி வரீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இல்ல, அவசரம் செல்வா, ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க உடனே வாங்க. அண்ணா பாத்து. அப்படியே படு. ஏன்டா எந்திரிக்கிற? இல்லம்மா, நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போகணுமா. அவசரமா போகணுமா? எல்லாம் உங்க 2 பேரால தான்டா அவ கெட்டு போயிருக்கான். டிஸ்சார்ஜ் பண்ணமா வீட்ல விட்டோமான்னு போய்கிட்டே இருக்கணும். ஒரு வாரத்துக்கு வீட்டு பக்கமே எவனும் வரக்கூடாது. ஒரு வாரமா? என்ன ஒரு வாரமா? இவனுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் இருக்குல்ல. என்ன வெற்றி, எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல டாக்டர். டாக்டர், நான் இப்ப கொஞ்சம் வெளியே போகணும். போலாமா டாக்டர்? நோ நோ நோ, வெளியிலனா போக கூடாது. நீங்க கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணும். அதனாலதான் உங்களை அனுப்ப வேணாம்னு சொல்லிருந்தேன். டேக் கேர், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகே? என்னடா விளையாடுறியா? நானே டாக்டர் கிட்ட கெஞ்சி கூத்தாடி வீட்ல வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லி தான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ண வச்சிருக்கேன். நீ என்னடான்னு இப்பவே வெளியே போறேங்கிற? அம்மா, ரொம்ப அவசரமா, இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன். அண்ணா, அப்படி என்னன்னா அவசரம்? நீ முதல்ல ரெஸ்ட் எடுங்க. டேய், புரிஞ்சுக்கோங்கடா. அம்மா, அதான் நாங்களா இருக்கோம்லம்மா. நாங்க பத்திரமா பாத்துக்குவோம் அண்ணனை. அப்படியே காத்தாட கூட்டு போயிட்டு 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்மா. அது நாங்க பொறுப்புமா. டேய், என்னடா 3 பேரை பேசி வச்சுக்கிட்டு ஏதாவது விளையாடுறீங்களா? இப்ப நீங்க நேரா எங்க போவீங்கன்னு நான் சொல்லட்டா? இவனை குத்தனவன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை அடிக்கணும், அதானே? இல்லம்மா. நீங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம். பேசாம வீட்டுக்கு போற வழிய பாருங்க. அம்மா, கெஞ்சி கேக்குறேம்மா, சத்தியமா இதுக்கப்புறம் நான் யார் வம்புக்கும் போக மாட்டேன். என்ன நம்புமா. நான் அண்ணனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்ல, அதான் ஒரே ஜாலின்னு சொன்னேன். ஜாலியா சொல்லிருக்காமா. பாத்து மெதுவா. பாத்துன கை பிடிச்சுக்கணும். யமுனக்கா, கல்யாண பத்திரிக்கையை பாரு. என் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு நிச்சயதார்த்தம். நிஜமாவே சந்தோஷமா இருக்கியா சக்தி? ஆமாக்கா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். மா, நீ கிளம்புமா, நம்ம பத்திரிக்கை வைக்க போகணும். வாமா. யாருக்கு? நான் ஐஏஎஸ் ட்ரைனிங்க்கு சென்னைக்கு போயிருந்தேன்ல, அங்க ஒரு கலெக்டர் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு தான் நான் முதல்ல பத்திரிக்கை கொடுக்கணும். வாமா, போயிட்டு வந்துடலாம். அம்மா, நான் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், கிளம்புமா. நான் வரல, நீ போயிட்டு வா. ப்ளீஸ்மா, நீயும் வா. வந்து என்னம்மா இப்படி கேக்குற? நான் அங்க வந்து அந்த கலெக்டர் அம்மா கிட்ட சங்கிலி தான் என் பொண்ணுக்கு நாங்க பார்த்த மாப்பிள்ளைன்னு எந்த வாயை வச்சுக்கிட்டு சொல்றது சக்தி? ஊர் உலகத்துல வேற மாப்பிள்ளையே இல்லையான்னு, உனக்கு கிடைக்கலையான்னு ஒருவேளை அந்த கலெக்டர் அம்மா என்கிட்ட கேட்டுச்சுன்னா எங்க வச்சுக்கிறது என் முகத்தை? வேண்டாமா. மா, அப்படிலாம் எதுவும் நடக்காதுமா. நீ ஏன் கூட வாமா. நீ மட்டும் என் கூட இருந்தீனா
இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிருவேன். அதை தாண்டி இதேதான் இத்தனை நாளும் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. நீ என் கூட இரு, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னேன். ஆனா நீ சக்தி, அம்மா சொல்றது கூட நியாயமா தானே இருக்கு. கொஞ்சம் யோசிய. பரவாயில்ல, நான் தனியாவே போய்க்கிறேன். சக்திகா இரு, தனியா போக வேண்டாம், நானும் கூட வரேன். மா கோவமா? ஐயோ இல்லவே இல்லம்மா. எனக்கு எதுக்கு உன் மேல கோவம்? என் மேல எனக்கே தான் கோவம். உன் மேல எல்லாம் போய் நான் கோவப்பட முடியுமா? நீங்க எல்லாரும் இப்படி அல்லாடும் போது முடிவெடுக்க முடியாதபடி அந்த ஆண்டவன் என் கையை கட்டி போட்டுட்டா பத்தியா? அதான். மா, நிச்சயம் நாங்க நல்லா இருப்போம்மா, நீ கவலைப்படாத. இப்ப பத்திரிக்கை யாருக்குமா வைக்க போற? அத சொன்னேமா, லேடி கலெக்டர்மா. அவங்க ரொம்ப தைரியசாலிமா. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமா? ஆ, ஆயிடுச்சு. அவங்க ஹஸ்பண்ட் கமிஷனரா இருக்காரு. ஓ, அப்ப உன்னை நான் ஒண்ணு கேட்கட்டுமா? நீ கல்யாணம் பண்ணிக்க போறது யாரு? சரண்யா வா. எப்படி இருக்குன்னு பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்கலம்மா, அது போதும் எனக்கு. சரண்யா கிட்ட காட்டு. பாரு சரண்யா, நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா? நல்லா இல்லாம இருக்குமா? என் பையனுக்காக நான் பார்த்து செலக்ட் பண்ணது. குடு, அப்பா கிட்ட காட்டலாம். எங்க பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சுங்க. வெற்றி பூஜா. வெற்றி, இன்னைக்கு கலெக்டரை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தேன். அங்கதான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த கலெக்டர்னு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் உன் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தருக்கு IAS ட்ரைனிங்ல இடம் வேணும்னு கேட்டியே, அந்த கலெக்டர். சென்னையிலடா. ஞாபகம் இல்லையா உனக்கு? அப்ப உனக்கு உதவி பண்ணவர் தான் அந்த கலெக்டர். எனக்கு ரொம்ப வேண்டியவங்க இந்த கலெக்டர். அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்கு. அப்படியே மீட்டிங்கை முடிச்சிட்டு பத்திரிக்கையும் வச்சுட்டு வந்துடலாம். சரியா? வா. பத்திரிக்கை வைக்க இப்ப என்னமா அவசரம்? என்ன அவசரமா? என்ன சரண்யா, கோதண்ட சொன்னதை கேட்டியா இல்லையா? இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல. இப்ப பத்திரிக்கை வைக்காம வேற எப்ப வைப்பாங்க சொல்லு? வெற்றி, வா, நீ கிளம்பு. அது இல்லம்மா, முதல் பத்திரிக்கை சாமிக்கு தானே வைக்கணும். அதுவும் சரிதான், சாமிக்கே வச்சிடலாம். என்ன சரண்யா, சந்தோஷமா? உன் விருப்பப்படி சாமிக்கு வச்சாச்சு. எங்க நாங்க போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடுறோம். வெற்றி, வா போலாம். என்னடா என்னாச்சு? வர சொன்னா அப்படியே நிக்கிற? பத்திரிக்கை எடுத்துட்டு வாடா. கோதண்டம், நீங்க பாதி பத்திரிக்கை பிரிச்சு சரளாவோட வீட்டுல கொடுத்துருங்க. சரிங்கம்மா. ஹலோ. ஆமா, அப்படியா? ஒரு 5 நிமிஷத்துல நான் வரேன். வெற்றி, நம்ம கோவில் கமிட்டில இருந்து தான் போனு. நான் என்ன பண்றேன், அந்த மீட்டிங் முடிச்சிட்டு அப்படியே வந்துடுறேன். நீ முன்னாடி போய் கலெக்டரை பாத்துரு, சரியா? அம்மா, இந்த பத்திரிக்கையெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமா? நீங்க தான் ஏதோ அவசரமா கோவில் மீட்டிங்க்கு போறீங்கல்ல, முதல்ல அத முடிங்க. நம்ம கலெக்டர் கிட்ட ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சுமா, போலன்னா தப்பா போயிடும். வெற்றி, நீ போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு நான் போய் மீட்டிங்கை முடிச்சிட்டு வந்துடுறேன், சரியா? மேடம். அப்புறம் எதுக்கு சக்தி இதெல்லாம்? சுச்சுவேஷன் அப்படி மேடம். அது எல்லாத்தையும் இன்னொரு நாள் நான் அப்புறமா சொல்றேன். நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வந்து என் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும்.
சாரி சக்தி, உன் கல்யாணத்துக்கு நான் வரப்போறதில்ல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி கலெக்டரா வந்து நிறைய சாதிப்பேன்னு உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல. சாரி சக்தி. இங்க பாரு சக்தி, நான் சொல்றத கேளு. கல்யாணங்கிறது இவ்வளவு அவசரத்துல முடிவெடுக்க கூடாது. இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் நீ கலெக்டர் ஆனதும் பண்ணிக்கலாம்ல? நீ ஃபேமிலி சிச்சுவேஷன் சொன்னப்போ அதை நான் சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டேன். ஆனா இப்படி ஒரு ரவுடியை நீ கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சக்தி. ஓகே சக்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உன் ரோல் மாடல்னு சொன்னேன்ல, அந்த தகுதியில சொல்றேன். நீ எடுத்த இந்த டெசிஷன் தப்பு சக்தி. இத ரீகன்சிடர் பண்ணு. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும் மேடம். நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாரு சக்தி. அவன் உன்னை த்ரெட்டன் பண்ணானா என்கிட்ட சொல்லு. அவனை என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வந்துட்டு இருக்காங்க மேடம். உனக்காவது நீ ஆசைப்பட்ட பொண்ணு கூட கல்யாணமா இல்ல? நான் ஏன் கேக்குறேன்னா, அன்னைக்கு திடீர்னு போன் பண்ணி ஐஏஎஸ் அகாடமில ஒரு பொண்ணுக்கு சீட் வேணும், கலெக்டர் ஆகணும்ன்றதுதான் அவளோட லட்சியமே. இப்போ ஒரு பொண்ணு போனால அவளும் கலெக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டா. ஒரு நாள் நிச்சயமா அவ கலெக்டர் ஆவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப பாரு, நல்ல படிச்ச பொண்ணா இருந்தோம் ஒரு ரவுடிய கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். அத கேட்ட உடனே நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். இந்த காலத்து பொண்ணுங்க ஏன் தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ தெரியல. ஏன்டா இவ்வளவு கோபமா வந்துகிட்டு இருக்க? சக்தியோட பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு மாமா எவ்வளவுலாம் உனக்காக பண்ணேன். நீ சந்தோஷமா வருவேன்னு பார்த்தா ஏன்டா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு வர? மாமா எதுவும் பேசாத. மாமானு கூட பார்க்க மாட்டேன், ஏதோ சொல்லிட போறான். டேய், ஏன்டா அவரை திட்டிட்டு இருக்க? இப்பதான் அவர் வேலையெல்லாம் உருப்படியா செஞ்சிட்டு இருக்காரே. முதல்ல என்ன ஆச்சு அத சொல்லு. நான் பத்திரிக்கை கொடுக்க போனேன் இல்லக்கா, அந்த கலெக்டர் கேவலப்படுத்திட்டாக்கா என்ன. அவ ஏன்டா உன்னை கேவலப்படுத்துறா? நான் பெரிய ரவுடின்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன பார்த்ததுமே கண்ட மேனிக்கு திட்டி வெளியே அனுப்பிட்டாக்கா. சக்தி கூட தான் பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு சொல்ல கூட முடியலக்கா. மாமா ரோட்ல தான் நின்னுட்டு இருந்தியா? ஏண்டா? அவளும் தங்கச்சியும் போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்கக்கா. நான் அது வரைக்கும் நிஜமாவே ரோட்ல தாங்க நின்னுட்டு இருந்தேன். சரி பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்தாங்கல்ல, வாங்க 2 பேரையும் கார்ல கொண்டு போய் விடுறேன்னு சொன்னா, அந்த உலக்கு மாதிரி இருக்காளே துர்கா, என்ன பேச்சு பேசினா தெரியுமா? என் பெருமை கலெக்டருக்கு தெரிஞ்சிருக்கான், நான் பெரிய ஆளா, என் வண்டியில ஏறுற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லையா? என்ன பேசுறா அவ? மாமா துர்கா உன்னை பெரிய ஆள்னு சொன்னது சும்மா கிண்டலுக்கு மாமா. நீ நிஜமே எதுவும் நம்பிடாத. டேய் பேசாம இரு. சும்மா இருடா, தேவையில்லாம பேசிக்கிட்டு. என்னடா அவளுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? டேய், இப்படி உன் பேரு ஊரெல்லாம் நாரி கிடந்தா எப்படிடா சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? சரி, அது எப்படி மாப்பிள்ள உன் புகழ் கலெக்டர் வர பரவுச்சு? மாமா கொஞ்சம் சும்மா இரு, வெறுப்பேத்திட்டு இருக்க நீ. அக்கா மனசுல பட்டதை சொல்றேன். 10 நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கோவில்ல சத்தியம் பண்ணிட்டு அவ வேற ஏதோ பிளான் பண்றாக்கா. டேய், அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காதுடா மாப்பிள்ள. சக்தி உன் கூட பத்திரிகை எல்லாம் கொடுக்க வந்தால. அதான் மாமா எனக்கே டவுட்டு. பத்திரிக்கை கொடுக்க வான்னு சொன்ன உடனே அவ பத்திரிக்கை கொடுக்க வந்துருவாளா அவ? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? இதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம் தாண்டா. அந்த சக்தி சும்மா சின்னதா ஒரு விஷயம் கிடைச்சாலே சீருவா. இப்ப கொஞ்ச நாளா ரொம்ப அமைதியாவே இருக்கா. யோசிச்சு பார்த்தா எனக்கும் சந்தேகமா தாண்டா இருக்கு. புஷ்பா, அவ அமைதியா இருக்கான்னா அவ அக்கா கல்யாணம் நடக்கணும். தயவு செய்து நீங்க 2 பேரும் வேற எதையும் யோசிக்காதீங்க. 2 பேரும் சேர்ந்து வேற எதையும் பண்ணி தொலைஞ்சிடாதீங்க. சக்தி கண்டிப்பா சங்கிலி கையால தாலி கட்டிக்கிடுவா.
நிச்சயமா. ஒருவேளை கடைசி நேரத்துல கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? அக்கா, இந்த மாதிரி விஷயத்துல நீதான்க்கா கில்லாடி. எனக்கு எப்படி அடிக்கணும்னு தெரியும். ஆனா உனக்கு யார எப்போ எங்க அடிக்கணும் உனக்கு தான்க்கா தெரியும். நீ சொல்லுக்கா. புஷ்பா, வேணாம் புஷ்பா. இவன் சொல்றான்னு வேற எதையாவது பண்ணி வச்சு. அவரு பயப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்லம்மா. சரியான நேரத்துல தான் வந்தீங்க. நான் யமுனாவுக்கு பதில் சொல்றதை விட நீங்க சொன்னீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவா. அதுக்கு இல்லங்க, நான் அக்கா இரு, நான் பேசிக்கிறேன். இது எல்லாம் இப்படி திடீர்னு பண்ணீங்கன்னா? இது திடுதிப்புன்னெல்லாம் கிடையாது. கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டா ஒவ்வொரு சடங்கும் நடக்க வேண்டியது தானே. எங்க சொல்லுங்க. ஆமா, வெளியில பந்தக்கால்லாம் போட சொல்லியாச்சு. ஊர் பெரியவங்களை எல்லாரையும் வர சொல்லியாச்சு. நம்ம வீட்டு முத சம்பந்தியும் இந்தா வந்துட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா பொருள்களையும் நாங்களே வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் என்ன? யமுனா, சக்தி, துர்கா எல்லாரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. என்ன அப்படியே நிக்கிறீங்க? போங்கம்மா, போங்க. அப்புறம் ஏங்க நீங்க ஊர்க்காரங்க வராங்க. அந்த பெரியவங்களை எல்லாத்தையும் கவனிப்போம். போவோம். சரி, நீங்களும் கூட நீங்க போயிட்டே இருங்க. நான் வர வேண்டிய வேலை எல்லாம் கூட இருந்து பாருங்க. என்னம்மா, என்ன இது? நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்க. தாரவாக்குற விழாவாம். அந்த விழாவை நடத்த இங்க வந்திருக்காங்களாம். நீ என்கிட்ட என்ன சொன்ன? நடக்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருன்னு சொன்னல. எப்படிம்மா? ஐயோ, என்னால தாங்க முடியல. இது நடந்துச்சுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரியா? அம்மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். உன் காதுல கொஞ்சமாவது விழுதா? விழுது, நல்லா விழுது. மா பகவதி, அவன் தான் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னம்மா, நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனையில இருக்க? சாரிங்க, நீங்க வந்ததையே கவனிக்கல. வாட் ஹேப்பன்? எனி ப்ராப்ளம்? ஹே, நான் ஒரு கமிஷனர், நீ ஒரு கலெக்டர். அப்படி இருக்கும்போது கவலைப்படலாமா? நீ கவலைப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? டெல் மீ, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, சக்திங்கிற ஒரு பொண்ணை பத்தி. IAS ட்ரைனிங்க்கு வந்தா நிச்சயமா IAS ஆகி சாதிப்பான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ். அந்த பொண்ணுக்கு என்ன இப்போ? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? அவ அவ்வளவு படிச்ச பொண்ணு, அப்புறம் எப்படி ஒரு பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும்? தெரியலங்க, நான் கேட்டதுக்கு ஏதோ குடும்ப சூழ்நிலைன்னு மட்டும்தான் சொன்னா, வேற எதுவும் சொல்லல. என்னால என்னவோ இந்த கல்யாணத்தை ஜீரணிக்கவே முடியலங்க. அவ தங்கச்சிக்கிட்டையும் கேட்டேன், அவளுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அவங்க ஃபேமிலியில யாருக்குமே விருப்பம் இல்ல. அப்படி இருக்கும்போது என்ன குடும்ப சூழ்நிலைன்னு எனக்கு புரியல. அதான் ஒரே யோசனையாவே இருக்கு. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? யூ நீட் எனி ஹெல்ப்? ப்ளீஸ் டெல் மீ. அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளத்துக்கு வச்சிருவா? சச்சே, அதெல்லாம் தப்பு. ஆமா, இப்படி செஞ்சா என்ன? இப்போ கலெக்டர் மேடம் என்னதான் சொல்ல வரீங்க? ஆமாங்க, அவன் மேல ஏகப்பட்ட கேஸ் பெண்டிங்ல இருக்கு. அதுல ஏதாவது ஒன்ன சொல்லி அவனை தூக்கி உள்ள வச்சிருங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்காம இருந்தா சரி. கல்யாணம் நிக்கட்டும், அப்புறமா வெளியே விடுங்க. ஏங்க, நல்லவனை தூக்கி உள்ள வைக்கதாங்க யோசிக்கணும். அது தப்பு. ஆனா இவன மாதிரி ரவுடிக்கெல்லாம் இவ்வளவு யோசனை தேவையில்லை. அவன் மேல இருக்க கேஸே போதும். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இவன் ஏதோ மிரட்டி தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைக்கிறேன். அது மட்டும் நிச்சயம்.
இந்த பொண்ணு இப்படி தப்பான முடிவெடுக்கிற பொண்ணெல்லாம் கிடையாது. சரி, அப்படி இவன் மேல எந்த கேஸும் இல்ல, ரொம்ப நல்லவன்னு தெரிஞ்சா நீங்க எந்த ஆக்ஷன் எடுக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. நீ ஒன்னும் வரி பண்ணாத. ஹலோ, அவன் பேரை சொன்னதும் போலீஸ்காரங்க கப்புன்னு பிடிச்சிட்டாங்க. பெரிய ரவுடியா இருப்பான் போல இருக்கே. நீ சொல்றதும் நியாயம்தான். நிக்கிறான் பாருங்க, வாங்க. சார், என்ன சார்? நில்லுங்க சார். எது சார் தம்பி ஏன் சார் இழுத்துட்டு போறீங்க? எதுவும் பேசாத, வா. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா சொல்றாருல. சார் வாங்க, விடுங்க சார். சார் விடுங்க சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. சார், மாமா, சார் விடுங்க சார். ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்குள்ள புகுந்து நீங்க வரை மாப்பிள்ளை எடுத்துட்டு போனா என்ன சார் அர்த்தம்? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி நீங்க செய்யலாமா சார்? இப்பெல்லாம் அவன் எந்த வம்பு தும்புக்கும் போறது இல்ல சார். மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கங்க. ஏங்க, நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷங்க தானே? ஒரு ஃபங்க்ஷன் நடத்துற இடத்துல இருந்து மாப்பிள்ளைய தரதரன்னு இழுத்துட்டு போறாரு, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? கேளுங்க சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. அவன் என்ன தப்பு பண்ணான்னு அழைச்சிட்டு போறீங்க? யோ, நீ பெரிய மனுஷன் தானே? அவன் முகத்தை பார்த்தா தெரியல, அவன் பொறுக்கி நீ தெரியலையா? இவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? நீ சொல்லாம கரெக்டா தார வத்து கொடுக்கும்போது போலீஸ் எப்படி வரும்? இதையேதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு கோயில்ல என் பையன் தாலி கட்டுற நேரத்துல அந்த ரவுடிங்க வந்து கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. பின்னாடி இவளே வந்தா. இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி இல்ல. என்னம்மா நீங்க எதோட முடிச்சு போடுறீங்க? சரிம்மா, இதுக்கும் அதுக்கும் நான் முடிச்சு போடலனே வச்சுக்கலாம். சரி, அப்ப நீயே சொல்லு. அது எப்படி சரியான நேரத்துல ஒரு ரவுடி வரா, இப்ப போலீஸ் வருது, இதெல்லாம் தானா நடந்துச்சுன்னு நான் நம்பணும்? இவ படிச்சவ இல்ல, அதான் எல்லாத்தையும் கரெக்டா பண்றா. நீங்க சந்தேகப்படுறதும் கரெக்ட் தான். அட, நீங்க வேற. நிச்சயம் இவதான் பண்ணிருக்கா. நேத்து இவ கூட கலெக்டர் வீட்டுக்கு என் தம்பி பத்திரிக்கை கொடுக்க போனான். ஆசை ஆசையா போனாங்க. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? இவளும் அவனை மதிக்கல, அந்த கலெக்டரும் என் தம்பிய மதிக்கல. அவன் என் வீட்டுல வந்து எப்படி புலம்புனா தெரியுமா? எனக்கு அப்பவே மனசுல பட்டுச்சுங்க, என்னமோ சரியில்லைன்னு. அதுக்குதான் இந்த தார வாத்து குடுக்கிற ஃபங்க்ஷனை நான் உடனே வச்சேன். சக்தி, கடைசியா ஒரே ஒரு தடவை சொல்றேன். நான் உனக்கு கொடுத்த டைம் வரைக்கும் நீ என்ன ஆட முடியுமோ ஆடிக்கும். அது வரைக்கும் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுமையாவே வெயிட் பண்றேன். ஆனா அதுக்கு மறுநாளே என் பையன் யாரோ உன் அக்கா யாரோ அப்புறம் அழுதுகிட்டே வந்து என் வீட்டை வந்து நிக்காத. ஆமா, எங்க வாங்க, நில்லுங்க. ஏய், என்ன சும்மா நின்னுட்டு இருக்க? போடி, அவங்க கால்ல போய் விடு. ஏய், போடி. ஆஹா, நீ விட மாட்ட, நீ விடவே மாட்ட. நீங்க தலை கீழா நின்னாலும் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்காதுடி.
ஏண்டி இவ்வளவு அவமானத்துக்கு அப்புறமும் இதோ இவள அவங்க மருமகள் ஆக்கிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்கன்னா அது அவங்க மனசுடி. அத கூட புரிஞ்சுக்காம ஏண்டி அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டுட்டாங்க? சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே? அது உனக்கு கசக்குதா? அதுல என்னடி உனக்கு பிரச்சனை? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன பெரிய பண்ணையாரு பொண்ணா? போயும் போயும் அன்னாடம் காட்சி தானே நீ. உனக்கு என்னடி அவ்ளோ திமிரு? புஷ்பா, என் பொண்ண பத்தி நீ எல்லாம் பேசக்கூடாது. என்ன சொன்ன? சங்கிலிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவளுக்கு என்ன பிரச்சனையா? இந்த கல்யாணம் உனக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா இது அவ வாழ்க்கையில விழுந்த ஒரு பெரிய இடி. என்னமோ அவன் பொறுக்கி, உன் தம்பி என்னமோ பெரிய உத்தம மாதிரி பேசுற. இத பாரு, அவன் பொறுக்கிங்கிறது ஊருக்கே தெரியும் புஷ்பா. இந்த மாதிரி ஆட்களை போலீஸ் என்னைக்கு வேணாலும் கைது பண்ணுவாங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கா, அவ்வளவுதான். அதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா? இனிமே இத பாரு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. முதல்ல போ, வெளியில போங்கறல. ஓ, எல்லாருமா சேர்ந்துதான் இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு பிளான் பண்ணிருக்கீங்களா? இனிமே நீங்க எப்படி நிம்மதியா இருக்கீங்கன்னு நான் பாத்துடுறேன். இத பாரு யமுனா, இனி உனக்கு கல்யாணமே நடக்காதுடி. நடக்கவே நடக்காது. என் தம்பியோட வயித்தறிச்சல் உன் கல்யாணத்தை நடத்த விடாதுடி. ப்ளீஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சமாவது கேளுங்க. ஏய், உங்க அம்மா என்னடானா வீட்டை விட்டு என்ன போக சொல்றா? நீ சும்மா தானே இருக்க? ஏதோ அம்மா கோவப்பட்டு பேசிட்டாங்க, அத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. ஆனா சத்தியமா நான் போலீஸ் கிட்ட எதுவும் சொல்லல, அத மட்டும் நம்புங்க. உன்னெல்லாம் எப்படி நம்புறது? துர்கா, என்னாச்சு? ரொம்ப நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் இன்னும் வரல. சரி பரவாயில்ல, வாங்க, நான் உங்களை வீட்ல விட்டுறேன், வாங்க. அது இல்ல, பரவாயில்ல, நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அம்மா வாங்கம்மா, நானே கொண்டு போய் உங்களை வீட்ல விட்டுறேன். உங்க கோவம் எனக்கு புரியுதுமா. உங்ககிட்ட பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு நானே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேம்மா. அம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேம்மா. மரியாதைன்னு சொல்லக்கூடாது, பக்தி. தெரியாம தப்பு பண்ணிட்டேம்மா. நான் சக்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதாம்மா. இத முதலே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியல அம்மா. நான் செஞ்சதெல்லாம் இப்ப கூட தப்புன்னு எனக்கு தெரியலம்மா. அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்கிட்ட பேசுங்கம்மா. இனிமே உங்க வீட்டுல எந்த குழப்பமும் வராதுமா. இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம்மா. அதுக்கப்புறம் நான் யாரோ, சக்தி யாரோ, செல்வான்னு ஒருத்தன் உங்க வீட்டுக்கு வந்ததையே மறந்துருங்கம்மா. ஏன் எல்லாருமே மறந்துருங்க. என்னால வந்த அவமானத்தெல்லாம் நீங்க மறந்துருங்கம்மா. அம்மா, தெரியாம நான் பண்ண தப்புக்கு என்ன தண்டிச்சிடாதீங்கம்மா. ஏற்கனவே நீங்க பேசாம இருக்கீங்க, அதுவே என்னால தாங்கிக்கவே முடியல. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னதுனால கொஞ்சம் மனசுல இருக்க பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குமா. அம்மா, கெஞ்சி கேட்குறேம்மா, என் கூட வாங்க. நான் வீட்டில் விட்டுட்டு அப்படியே போயிடுறேம்மா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா. நம்ம சக்தி அக்கா செல்வாவை விரும்பவே இல்லைம்மா. அதுதாம்மா எல்லா பிரச்சனைக்குமே காரணம்.
யமுனாக்கா நிச்சயதார்த்தத்தை சக்தி அக்காவோட நிச்சயதார்த்தம்னு நினைச்சுதான் இப்படி பண்ணிட்டாரு. ஐயோ, இப்படி ஒண்ணு நடந்துருச்சா? அதுக்கப்புறம் நடந்தது உனக்கு எதுவும் தெரியாது. கார்த்திக் சாரோட அம்மா அப்பா அவரை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்கம்மா. அத நிப்பாட்டினது கூட நம்ம செல்வாதாமா. அன்னைக்கு மட்டும் கார்த்திக் சாரோட கல்யாணம் நடந்திருந்தா இப்ப யமுனாக்காவை நம்மளால உயிரோடவே பாத்துக்க முடியாதுமா. என்னடி என்ன சொல்ற? ஆமாமா, உனக்கு இந்த விஷயம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேம்மா. பஞ்சாயத்துல அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு. அன்னைக்கு உன்னை காப்பாத்தினது கூட செல்வாதாமா. இவ்வளோத்தையும் பண்ணிட்டு உன்கிட்ட யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ஒதுங்கி போயிட்டாருமா. இதுக்கப்புறமா அவரை உறுத்திக்கிட்டே இருந்தது அந்த குற்ற உணர்ச்சி. யமுனாக்காவோட நிச்சயதார்த்தம் தன்னாலதான் நின்னு போச்சுன்னு அவருக்கு குற்ற உணர்ச்சிமா. செல்வா நிஜமாவே ரொம்ப நல்லவருமா. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும் துர்கா? இது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிறைய தெரியுமா. கார்த்திக் சாரோட நிச்சயதார்த்தத்தை நிப்பாட்டினப்ப கூட நான் அங்கதான் இருந்தேன். ஆனா அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாருமா. சக்தி அக்கா சங்கிலியதான் கல்யாணம் பண்ணுவேன்னு கோயில்ல சத்தியம் பண்ணிட்டா. அவரால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுங்கி போயிட்டாருமா. அதுக்கப்புறம் சக்தி அக்காவை அவரை பார்க்க கூட நினைக்கலமா. ரொம்ப பாவமா செல்வா. அக்காவை லவ் பண்ணி அது நடக்காதது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரவுடி ரவுடின்னு எல்லாரும் சொன்னாங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியா போனாருமா. உனக்கு ஞாபகம் இருக்காமா? மன்னிப்பு கேட்க செல்வா வீடேறி வந்தாரு. நீ வாசப்படிய கூட மிதிக்காதன்னு சொல்லி விரட்டி அனுப்பிச்சிட்ட. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரு நம்ம வீட்டு பக்கமே வரல. ஏன் தெரியுமா? அவரு உன் மேல வச்சிருக்க மரியாதைமா. நீயே சொல்லு, நிஜமான ஒரு ரவுடினால இப்படிலாம் இருக்க முடியுமா? உண்மையாவே சொல்ல போனா செல்வா மாதிரி ஒரு ஜென்டில்மேன் நாம தேடினாலும் கிடைக்க மாட்டாருமா. கொஞ்சம் நீயே யோசிச்சு பாருமா. அவரு உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காருன்னு. மரியாதைன்னு சொல்றதை விட உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருமா. என்ன இலை இது? வேற இலை இல்லையா? வேற இலை கொடுங்க. ஏய், இந்த இலைக்கு என்ன நல்லா தானே இருக்கு? எனக்கு பிடிக்கல. இல்ல இந்த இலையும் அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல, ஓகே, சமாளிச்சுக்கிறேன். ஆமா, இன்னைக்கு என்ன மெனு? இது என்ன 5 ஸ்டார் ஹோட்டலா? சாப்பாடு மட்டும் தான் இருக்கு. வேற எதுவும் இந்த பட்டர் சிக்கன், பிரியாணி, தந்தூரி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லையா? பூஜா, இது வெஜ் மெஸ். ஓ சரி, சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. இந்த மெஸ் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நீ கெஞ்சினாலதான் நான் இங்கெல்லாம் வந்தனே. இல்லன்னா என்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஐயோ நான் இங்கெல்லாம் கால் வைக்கவே மாட்டேன். அன்னைக்கு ஒரு தடவை உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்க தானே வாங்குனீங்க. அப்ப அது அம்மா துர்கா, போமா. அந்த தம்பி ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். என்னம்மா அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, போய் பரிமாறுங்க. போ. இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அந்த தம்பி வந்திருக்க. அதுவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணோட சாப்பிட வந்திருக்க. அந்த பொண்ணு ஏதோ கோவமா பேசுதுன்னு நாமளும் கோவமா நடந்துகிட்டா அந்த பையன் மனசு சங்கடப்படும். அந்த பையன் நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கு.
இத பாருங்க, நீங்க 2 பேரும் இப்படி நின்னா நல்லா இருக்காது. போங்க, போய் பரிமாறுங்க. போங்க, போய் அந்த சாதத்தை எடு. தான் ஆஹா ஓஹோன்னு வேற. இலை எடுங்க வந்து. மா, உங்களை தான் சொல்றேன், வந்து இலை எடுங்க. பாத்துட்டே நின்னுட்டு இருந்தா எப்படி? வந்து எடுங்க. உங்க கடைக்கு தானே சாப்பிட வந்திருக்கோம், அப்ப நீங்க தானே வந்து எல்லாத்தையும் செய்யணும். இலைய எடுங்க வந்து. இதுக்கும் சேர்த்து தானே நீங்க காசு வாங்குறீங்க. எச்சி இலை எடுக்கணுங்கிறது உங்க தலை எழுத்து. வந்து எடுங்க. என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? வந்து எடுங்க. மா, என்னப்பா இது? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படியே அடிக்கிறது? நீ பண்றது ரொம்ப தப்புப்பா. என்னப்பா, என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு அவளுக்கு எடுத்து சொல்லணும். அம்மா, தம்பி ஏதோ கோபத்துல பண்ணிடுச்சு, மனசுல வச்சுக்காதம்மா. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? ஏய், இன்னும் ஒரு வார்த்தை நீ பேசுன பல்லெல்லாம் தெரிச்சிரும். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு பெரியவங்க கூட பார்க்காம மட்டும் மரியாதை இல்லாம பேசிட்டே இருக்க. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? காசு கொடுத்தா அவங்க உனக்கு அடிமையா? ஏய், நீ சாப்பிட்டு போன அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் இலைய எடுத்து போட தெரியும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், சரியா? பெரிய இவ நானும் அப்ப இருந்து பாத்துட்டே இருக்கேன். சாப்பிட வந்துட்டு 1008 கேள்வி கேட்டுட்டே இருக்கான். முடிச்சா சாப்பிடல, கிளம்பி போயிட்டே இரு. உன்ன என்ன தொங்குனாங்களா இங்க? ஒரு சமையல்காரி இலை எடுக்க சொன்னா உனக்கு ஏன் கோவம் வருது? அடிங். யாரு சமையல்காரி? வார்த்தையை அளந்து பேசு. இங்க பசியோட வரவங்களுக்கு எல்லாம் காசு பணம் பார்க்காம வயிறார சாப்பாடு போடுற அன்னபூர்ணி அவங்க. தகுதிக்கெல்லாம் நீ அவங்கள பத்தி பேசவே கூடாது. ஏய், மரியாதை அம்மாட்ட மன்னிப்பு கேளு. ஐயோ தம்பி, என்ன இது? மன்னிப்பெல்லாம் வேண்டாம். அம்மா, தம்பி விடுங்க விடுங்க, இதோட விடுங்க. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. ஏய், மன்னிப்பு கேளுன்னு சொல்றேன்ல. தம்பி, ஏய் பூஜா, இப்ப மட்டும் நீ இவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கல, நாளை பின்ன நீ என் முகத்துல முழிக்கவே முடியாது. அதோட கதை முடிஞ்சது, நீ போயிட்டே இரு. என்ன மன்னிச்சிருங்க. வெற்றி, வெற்றி நில்லு, வெற்றி, வெற்றி நில்லு. என்ன, எதுக்கு ஜீப் நிப்பாட்டின? என்ன திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுமா? இரு இரு, மூச்சு வாங்குது. என்ன பாத்துட்டும் ஏன் நிப்பாட்டமா போன? நீ தானே கோச்சிட்டு போன, அப்படியே போக வேண்டியதானே? அதான் நீ சொன்னேன்னு சொல்லி அந்த மிஸ்காரி கிட்ட நான் சாரி கேட்டேன்ல. ஏய், சாரி சாரி சாரி, அந்த அம்மா கிட்ட நான் சாரி கேட்டேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு, இன்னொரு தடவை அவங்கள மிஸ்ஸுக்காரின்னு சொன்ன தெரியாம வாயில வந்துருச்சு வெற்றி. நான் மாத்திக்கிறேன், உனக்காக மாத்திக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சாரி 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 சாரி. இப்ப நான் வண்டியில ஏறலாமா? ஏறு. மீனாட்சி, என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சாச்சு, இப்ப போய் நடக்காதுன்னு சொல்ற? உன் வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? வருது. என்ன பண்ண சொல்றீங்க? அவ சொல்றா நடக்காதுன்னு. எவ சொன்னா நடக்காதுன்னு? ஏய்,
நாம நடத்துறோம். அவ எவ நடக்காதுன்னு சொல்றதுக்கு நான் பாக்குறேன். இத பாருங்க, உங்களுக்கு புரியாது. மீனாட்சி, கடைசியா சொல்றேன், இந்த விஷயத்துல விளையாடாத. நான் எங்க விளையாட போறேன்? எல்லாம் அவ விளையாட்டு. ஏய், எப்படி இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நானும் பாக்குறேன். ஏய், எந்த விஷயத்தை வேணாலும் பொறுத்துக்குவேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்கிற விஷயத்த ஒரு போதும் ஒரு ஆளுனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. என்ன ஆனாலும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். நடக்கலைன்னா நீ வேற ஒரு நீதிமணிய பாப்ப. அப்படியா? 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ மோசமாவே உங்களை பார்த்தாச்சு. இப்ப புதுசா பாக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் இதை விட மோசமான நீதிமணிய நீ பாப்ப. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருக்கட்டும், அப்ப பாப்ப. நீ எவ்வளவு சொன்னாலாம் நடக்காதுன்னு அதையும் நீ நம்பிக்கிட்டு இருக்க பாரு. எவ வந்து நிப்பாட்டான்னு நான் பாக்குறேன். யாருமா நீங்க? அம்மா, உங்க உதவி எங்களுக்கு வேணுமா? ரொம்ப அவசரமா. என்ன உதவி வேணும்? என் பொண்ணு பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காமா, கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. எங்க? அம்மா, தோப்புல இருக்க ஐயனார் கோவில் கிட்டமா. ஐயனார் கோயில்? ஆமா, நீங்க யாரு? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாங்க பக்கத்து ஊருமா, கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம். வந்த இடத்துல என் பொண்ணுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா. அவளை அங்கேயே விட்டுட்டு உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தம்மா. மழை வேற வர மாதிரி இருக்குமா. பாவம், என் பொண்ணு வலியால துடிக்கிறா. நீங்க மட்டும் வரலனா அந்த 2 உசுரும். ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்க. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். எங்க சொன்னீங்க? இங்க ஐயனார் கோயில் கிட்டதாமா. வரேன். இந்த ஊர்லயே நீங்க தான் நல்லா பிரசவம் பாப்பீங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்க வீட்டை தேடி வந்தோம். நீங்க முன்னாடி போங்க. சரிங்கம்மா. அம்மா, எங்க கூடயே வாங்கம்மா, நாங்க கூட்டிட்டு போறோம். நான் வரேன். நான் வந்துடுறேன். நான் இப்ப வந்துடுறேன். நம்பி சரிங்கம்மா. நீங்க போங்க. வந்துடுவீங்களாம்மா? வந்துடுறேன். நீ வந்தாதான் பிரசவம் ஆகும்னு வீடு தேடி வந்து கூப்பிட்டுருக்காங்கம்மா. இந்தா, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்னு புறப்பட்டா. வாக்கு கொடுத்துட்டம்மா. அவங்களும் நம்பிக்கையா போயிட்டாங்க. திடீர்னு நீ வந்து போகாதன்னு சொன்னா எப்படிமா? நேரம் சரியில்லை மீனாட்சி. ஓ, மழை வரப்போகுதுன்னு சொல்றியா? அதெல்லாம் பழக்கம் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. புயல் மழை எல்லாம் விடுமா, நான் நான் வரேன்னு சொல்லிட்டேன் தாயே. இப்ப போகாம இருந்தா எப்படிமா? அது சரி, இப்ப நீ எதுக்கு போக வேண்டான்னு சொல்ற? எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருவேளை பிரசவத்துல ஏதாவது தப்பா? அப்படின்னா நான் யார கூப்பிட போறேன்? நீதான் இருக்கியே, உன்னை மட்டும்தான் கூப்பிடுவேன். நான் போயிட்டு வரேன். இப்ப வந்துடுறேன். தம்பி, தம்பி, என்னால பாருங்க.
உனக்கு எதுவும் ஆகல? பரவாயில்லம்மா, ஒண்ணும் இல்ல. அம்மா வாங்க, இங்க இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பலாம். அம்மா இதோ இங்கேதான் நான் இருந்தேன். ஒரு சின்ன பொண்ணு திடீர்னு வந்துட்டு என் பொண்ணுக்கு அங்க ஆபத்து, நீ போய் உடனே அங்க காப்பாத்துன்னு சொல்லுச்சு. நான் ஃபர்ஸ்ட் நம்பல, ஆனா அவ சொன்ன விதம் என் உள்ளுணர்வு உண்மைன்னு சொல்லுச்சுமா. அதான் உடனே நான் இங்க வந்துட்டேன். எங்க போனா? ஏன்பா ஒரு இவ்வளவு இருந்திருக்குமா? இருக்குமா. அம்மா அப்புறம் அந்த பொண்ணு ஒரு மூக்குத்தி போட்டிருந்ததுமா, காதுல ஒரு தோடு போட்டிருந்தது, பெரிய பொட்டு, சிவப்பு கலர் பாவாடை சட்டை போட்டிருந்துச்சுல? ஆமாமா. அம்மா பார்க்கவே ஒரு குட்டி பெண் தெய்வம் மாதிரி இருந்துச்சுமா. மீனாட்சி, நான் சொல்றேன், நீ அங்க போகாத. அம்மா அம்மா பகவதி தாயே, கூடவே இருப்பேன்னு சொன்னியே, நான் கூப்பிட்டதுமே இந்த புள்ளைய அனுப்புனியா? எனக்கு உடம்புல புல் அரிக்குதே. என்னாச்சுமா? நீ சொல்றத கேட்க கேட்க எனக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போகுதுப்பா. தம்பி, அந்த குழந்தை எங்க இருக்கும்? அம்மா என்கிட்ட இப்ப அங்க பேசினால அங்கதான் இருப்பா. நீ வா, முதல்ல நாம போய் பாக்கலாம். சரிம்மா. அம்மா அவள உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அப்புறம் சொல்ற தம்பி, முதல்ல நீ அவளை பார்த்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய். நான் கூட்டிட்டு போறேம்மா, ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? சொல்லுப்பா. இப்போ நீங்களே பாத்தீங்களே, கண்ணு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னால சும்மா போக முடியாதுல்லம்மா. அன்னைக்கு இப்படிதான் சக்தியோட இருக்கும்போது நாலு ரவுடிங்க ஒரு மாதிரி சொல்லவே முடியலம்மா, கொஞ்சம் அசிங்கமா நடந்துக்க பார்த்தாங்க. அதனாலதான் அவங்க அடிச்சேன். அம்மா அந்த பொண்ணு எதுக்கு என்ன அங்க வர சொன்னு எனக்கு புரியவே இல்லை. ஆனா அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நினைச்சா கூட ஆச்சரியமா இருக்குமா. இப்பெல்லாம் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்கு. நான் அம்மா பகவதின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கதறேன், நீ நிக்கிற. இத சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? ஆனா நம்ப முடியாத ஒரு விஷயத்த நீயும் நானும் நேர்லயே பார்த்துட்டோம். நம்ம கண்ணுக்கு தெரியறத மட்டும் நம்புறதுக்கு நாம பழகிட்டோம். அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்கும்போது அதையும் நாம சந்தேகமா தான் பாக்குறோம். நிஜம்தாம்மா. ஆமா பகவதி, இந்த குழந்தைய அனுப்பி என்னை காப்பாத்திருக்க. உன் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நாங்கெல்லாம் சாதாரண மனுஷங்கம்மா. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னை நம்புறது மட்டும்தான். சரி தம்பி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. என்னம்மா நீங்க வாங்க, உங்களை வீட்டுல விட்டுட்டு நான் அப்புறமா கிளம்புறேன். திரும்ப ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா கஷ்டமா இருக்கும்ல.
அம்மாவை யாரோ ரவுடிங்க அடிக்க வந்தாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணும் ஆகல, நல்லதானே இருக்க? யாரு செல்வா? யாருக்கு தெரியும் துர்கா? யாரோ அடிக்க வந்தாங்க. நல்ல வேளை இந்த தம்பி தான் வந்து காப்பாத்துச்சு. இதங்க பாருங்க, கையெல்லாம் அடிபட்டுருக்கு. நீ எதுக்குமா இந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம அங்க போனோம்? யாரோ 2 பொம்பளைங்க வந்தாங்க. என் பொண்ணு பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காமா. அம்மா தோப்புல இருக்க ஐயனார் கோவில் கிட்டமா. போகும்போதே யாரும் நம்ப மாட்டீங்க. அவ சொன்னா, நான் தான் கேட்கல. யார் சொன்ன உன்கிட்ட? அவதான். தம்பி நீ வா. அம்மா, தாயே, பகவதி, தம்பி அங்க அதான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்ப வேண்டியதானே. என்னடா ஆட்டைய கலைக்க பாக்குறியா? ஓ, இப்படி ஒண்ணு இருக்குல்ல. சொல்ல போனா இது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்ல. இதுக்கப்புறம் அப்படி நினைக்க வச்சிடாத. நினைச்சுதான் பாரு, அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்கும்னு. டேய் சங்கிலி, என் வழியில குறுக்கிட்டா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. தம்பி சொல்றத கேளுப்பா. உனக்கு கல்யாணம் வேற வச்சிருக்காங்களாமே. இங்க பாரு, இந்த நேரத்துல ரோட்ல எல்லாம் இப்படி அலைஞ்சிட்டு இருக்காது. ஏன்னா என்ன மாதிரி உன் மேல 1008 பேர் கன்ல இருக்காங்க. அதுல எவனா ஒருத்தவன் மூஞ்சி அடிச்சு கிச்சு உடச்சு மூஞ்சிய கிழிச்சிட்டான்னு வையே. நீ வேற மாப்பிள்ளையாச்சுல, மூஞ்சில எதுவும் மார்க் இருக்க கூடாதுல்ல. என்னடா நக்கலா ஓவரா பேசுற? உனக்கு இருக்குது. டேய், உன் மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட ஆளா நானு? இன்னொருத்தன் கத்தியால குத்திட்டான். அதுக்காக வீட்டுக்குள்ளே உட்காந்து முடங்கிடுவேன்னு நினைச்சேன் என்ன? ஏதோ உன் முன்னாடி குத்துக்கள் மாதிரி வந்து நிக்கல. குத்துனால் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் கொடலை உருவி மாலையா நான் போடல. அது வரைக்கும் நான் அடங்கவே மாட்டேன்டா. என்கிட்டயே வந்து மிரட்டுற. டே சங்கிலி, ரொம்ப ஆசையை வளர்த்துக்காதடா. ஆசையை